கத்தி கொடுத்தா சத்தியம் காத்திட கத்தி கொடுத்தா அண்டம் நடுங்குது நீ பரமா வெள்ள குதிரையில் வராரம். ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் தான் இருக்கோம். இந்த வேலூரில் கோல்டன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோல்டன் டெம்பிளில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல்டன் டெம்பிள் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவில் 2 இடத்துல இருக்குது. அந்த 2வது இடத்துல வந்து இப்போ வேலூரில் இருக்குது. முதல் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தாவில் ஒரு தங்க கோயில் இருக்குது. அதே மாதிரி வேலூர்லேயும் இந்த தங்க கோயில் இருக்குது. இப்போ நம்ம வேலூரில் உள்ள தங்க கோயில் தான் வந்திருக்கோம். இது வந்து வேலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள். இந்த கோல்டன் டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும். அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் பார்த்து இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கு. ஏன்னா மொபைல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செப்பல் போடுறதுக்கு இந்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம வந்து சார்ஜஸ் மினிமம் லைட்டாக சார்ஜஸ் மாதிரி கேட்பாங்க. ஒரு 5 ரூபீஸ் இல்லை 10 ரூபீஸ் மாதிரி கேட்பாங்க. இதை நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து மொபைல் அலோடு இல்லாதனால முதல்ல என்ட்ரன்ஸ்ல நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் அந்த கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதனால வந்து நம்ம வெளியில எல்லாத்தையும் வந்து மொபைல் எல்லாத்தையுமே வந்து கவுண்டர்ல கொடுத்து கட்டிட்டு நம்ம போகணும். போது இல்லாமல் இதில் வந்து கார்ல வரவங்க வந்து கார் பார்க்கிங் வசதியோட வச்சிருக்காங்க. உள்ள வந்து எல்லாமே பிரீமியம் பார்க்கிங்கே தனியாக இருக்கு. அதுல வந்து நீங்க உள்ளவே வந்து காரை வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பண்ணது இல்லாம இதுல வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அது இல்லாம ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னா 300 கொடுக்குறாங்க. 300 கொடுக்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே போய் சாமியை பார்த்துட்டு அங்க தரிசனம் பண்ணி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வர்றதுக்கு அங்க உள்ள வந்து இடம் கொடுக்குறாங்க. அந்த 300 ருபீஸ்ல உள்ள 100 ரூபால இருக்குது. பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி வந்து பக்கத்துல இருந்து பார்த்து நின்று சாமி விட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போயிருக்கோம். ஃப்ரீ தரிசனம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் திருப்பதியில என்ன பண்றாங்க கவுண்டரா போடுற மாதிரி இங்கேயுமே அதே மாதிரி தான். ஒவ்வொரு கவுண்டர் ஃபுல்லாக அடுத்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அடுத்து ஒரு கவுண்டர் ஃபுல்லாகும், அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதுல போறதுக்கு என்ன அப்படின்னா கோயில் வந்து பக்கத்துல டைரக்டா போனா போகலாம். இருந்தாலும் வந்து என்னன்னா சுத்தி அப்படியே அவுட்டர்ல சுத்தி போற மாதிரி இருக்கும். எனக்கு ரஷ்ஷா கூட்டம் அதிகம் இருக்கனால நம்ம வந்து டைரக்டா விட்டோம்னா கொஞ்சம் இடைஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம அப்படி சுத்தி வர்றதுனால நம்ம வந்து அப்படியே கரெக்டா இருக்கும். போய் நடந்து போறதுக்கும் அந்த தரிசனம் பார்த்துட்டு அப்படி வெளியே வர்றதுக்கும் இடங்கள் நல்லா வீதியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இடம் வந்து ரொம்ப பரப்பளவு வந்து ரொம்ப பெரிய இடம். இந்த பெரிய இடத்துல வந்து நம்ம இந்த கோயிலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த கோயிலை வந்து பார்க்க வரதா இருந்தால் நீங்கள் வந்து நைட் டயத்தில் வந்தீங்கன்னா இந்த கோயில் அப்படியே தங்கத்தில் பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பகலில் வந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது. அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வரதா இருந்தால் வந்து நைட் டயத்திலே வாங்க. நைட் டயத்திலே வந்து சாமி தரிசனம் பண்ணதுக்காக வந்து பாருங்க. உண்மையிலேயே இந்த ஸ்ரீபுரம் கோவில் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த கோல்டன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கோயிலை பார்த்து நாங்கள் தங்க கோயிலை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து பழைய ஸ்ரீபுரம் டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளையும் உள்ள போய் பார்க்கறதுக்காக போனால் உண்மையிலேயே பாரம்பரியமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வேலூர் பயணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வேலூர் கோட்டையை பார்க்கலாம். வேலூர் கோட்டையை பார்க்கலாம். கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் இருக்கு. பக்கத்தில் நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயிலெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க, வந்து பாருங்க. அது இல்லாம இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளுக்கு நீங்க இதுவரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ.